முருகா 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 முருகா. ஆரம்பிச்சுக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. முருகாச்சரணம். இன்று நெல்லை சகசரநாம மண்டலியின் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள NSM நிர்வாகிகள், குருமார்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவரையும் NSM திருப்புகழ் அன்பர்கள் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆதிசங்கர ஸ்தாபித்த ஷண்மதங்களில் ஒன்று கௌமாரம். கௌமார கடவுளான தமிழ் கடவுள் முருகனை பற்றி பாடிய முதன்மை குரு அருணகிரிநாதர் பற்றி நம்முடைய அன்பர்கள் இயல், இசை, நடனம் என்ற பாணியில் தொகுத்து வழங்க உள்ளார்கள். பிரபா கணேஷ் மேம். மேம் நீங்க எல்லாரும் கோஹோஸ்ட் பண்ணனும் மேம். நீங்க எல்லாரும் கோஹோஸ்ட் பண்ணனும். பிரபா பண்ணிட்டு. மேம் எனக்கு என்னையும் கொஞ்சம் கோஹோஸ்ட் பண்ணுங்க மேம். எனக்கு ஷேர் பண்ணனும் ஸ்கிரீனை. பண்ணியாச்சே ஒண்ணே. சித்ரா மேம் மைக் ஆன் ஆகல மேம். என்னோட இதெல்லாம் நான் கோமா மேம் இதுல இருந்து பேசுறேன். யார் யார் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ எல்லாருக்கும் இது பண்ணலாம் இல்லையா? மைக் ஆக்சஸ் கிடைக்கல. ஆமா, யார் யார் பார்ட்டிசிபேட் லைக் இன்னைக்கு பாடுறீங்களோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நாங்க அவங்க கோஹோஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சோ மீனலோகா மேம் என்னையும் கோஹோஸ்ட் பண்ணிருங்க மேம். உங்களை பண்ணிட்டேன் சித்ரா. பட் ஸ்கிரீன் ஷேர் ஆக மாட்டேங்குது மேம். ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு சோ NSMல இருந்து ஓபன் பண்ணவங்க கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணனும். எனக்கு கொஞ்சம் அலோவ் பண்றீங்களா ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு? NSMல இருக்கிறவங்க யாராவது ஐடி ஓபன் பண்ணவங்க நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணேன். சோ ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல. ஸ்ரீமதி மேம் கொஞ்சம் கோஹோஸ்ட் பண்ணுங்களேன். ஓகே மேம், நான் வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். பிரபா மேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரபா மேம் கோஹோஸ்ட் பண்ணி விடுங்க. பிரபா மேம் பண்ணிட்டாங்கல்ல? சோ மீனலோகா மேம் இன்ட்ரோ கொடுக்கணும். எஸ் ஓகே. காலத்தின் சற்றே பின்னோக்கி சென்று நாம் இப்பொழுது ஓர் மெய் ஞானியை, அழகிய தமிழில் முருக கடவுளை உள்ளமுருக பாடிய அருட்கவியை சந்திக்க இருக்கிறோம். ஆம், திருப்புகழ் அமுதை நமக்களித்த அருணகிரியார் நம்மிடம் தன்னை பற்றி எடுத்துரைக்க வருகை தந்துள்ளார். முருகாச்சரணம். கூடியிருக்கும் அனைவருக்கும் அருணகிரியின் அன்பு வணக்கம். முக்தி தலமாகிய திருவண்ணாமலையில் 15ஆம் நூற்றாண்டில் ஆனி மாதம் மூல நட்சத்திரம் பௌர்ணமி நன்னாளன்று பிறந்து அங்கேயே பல காலம் வாழ்ந்து வந்தேன். நான் பிறந்த சில மாதங்களிலேயே எனது தந்தையார் காலமாகிவிட்டார். தாயார் முத்தம்மாளும் தமக்கை ஆதியும் அரும்பாடுபட்டு என்னை மிகவும் நன்றாகவே வளர்த்தனர். தமிழ் இலக்கியம், தேவாரம், திருமந்திரம், திருமுருகாற்றுப்படை, திருக்குறள், காரிகை போன்றவற்றை பயின்றேன். இருப்பினும் விதிவசத்தால், சுயநலத்தால் சிற்றின்பத்திலேயே மூழ்கி சிக்கி தவித்தேன். மனதாலும் உடலாலும் வாடி வருந்தினேன். செய்த மாபெரும் தவறினை உணர்ந்த பின் எனது வாழ்க்கையை உடனேயே முடித்துக் கொள்ள துணிந்தேன். ஆலயம் சென்று தூண்களில் முட்டிக்கொண்டு புலம்பி அழுதேன். படிகளில் விழுந்து இழைத்த தவறுக்கு பாவ மன்னிப்பு கோரினேன். திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலின் வல்லாளம் கோபுரமேறி கீழே குதித்தேன். என்னே ஆச்சரியம்! ஆறுமுக கடவுள் முனிவர் வேடத்தில் என் எதிரே தோன்றி தமது திருக்கரங்களால் அடியேனை தாங்கி யாதொரு ஊரும் நேராதவாறு பிடித்து அபயமளித்து காத்தார். அருணகிரிநாதன் எனும் பட்டமளித்தார். என் சித்தம் தெளிவித்து தீவினைகள் ஓட்டி மலங்கள் அகற்றி சும்மா இரு சொல்லற என்று திருவாய் மலர்ந்தருளி உபதேசித்து மறைந்தார். என் வாழ்க்கை தலைகீழாக மாறியது. 12 ஆண்டு காலம் கோயில் மண்டபத்தில் தியானம் செய்தேன்.
வடிவேலன் பேரருட்காட்சி அளித்து தனது பேராற்றல் மிக்க வேல் கொண்டு பிரணவ மந்திரத்தை அடியேனது நாவினிலே பொறித்தார். எனது புகழை உலகறிய பாடுவாயாக என அன்பு கட்டளையிட்டார். அடியேன் எப்படி தங்களை குறித்து பாட இயலும் என நான் தயங்க, முத்தை தரு என தாமாகவே அடியெடுத்து கொடுத்து பாட அருளினார். அதன்பின் வயலூர் சென்று பொய்யா கணபதி சன்னதியில் கைத்தல நிறைக்கனி அப்பமோடு அவல் பொறி என உளமுருகப் பாடினேன். அறுபடை தலங்கள் சென்று சிவகுமரனை கண்குளிர தரிசித்து அகமகிழ்ந்தேன். கந்தனருளால் மலர்ந்த பாடல்களிலிருந்து சில இதோ உங்களுக்காக. உயர்ந்த சோலைகள் விளங்கும் திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் சரவணனுக்கு சந்ததம் வந்த என தொடங்கும் பாடல். சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனென்றுற்று உனை நாளும் கண்டு கொண்டன்போற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புனர்வோனே சங்கரன் பங்கே சிவை பாலா சந்திலோ கண்ணே கதிர்வேலா என் பரங்குன்றே பெருமாளே கந்தனென்றுற்று உனை நாளும் கண்டு கொண்டன்போற்றிடுவேனோ தென்பரம் குன்று பெருமாளே. திருப்பரங்கிரி தீரனுக்கு அரஹரோஹரா. திருச்செந்தூர் சுப்பிரமணியனுக்காக இயலிசையில். ஈயல் ஈசையில் ஊற்றித்த வஞ்சிக்கு அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள்ளறியும் அன்பை தருவாயே மயில் தகர்க்கல் இடையர் அந்த திணை காவல் வனஜ குரமகளை வந்தித்து அணைவோனே கையிலை மலை அணைய செந்தேற்பதி வாழ்வே கையிலை மலை அணைய செந்தேற்பதி வாழ்வே கரிமுகவன் கிழைய கந்த பெருமாளே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள்ளறியும் அன்பை தருவாயே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே. திரு செந்திலம்பதிக்கு அரஹரோஹரா. ஆண்டிக்கோலத்தில் பழனிமலை மீது நிற்கும் தண்டாயுத பாணிக்கு அவனிதனிலே பிறந்து அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை புகழ்ந்து
அதிவிதமாய் வளர்ந்து 16 சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடி சேராய மவுன உபதேச சம்பு மதி அருகு வேணி தும்பை மடிமுடியின் மீதணிந்த மகதேவ மனமகிழவே அடைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரா துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கழல் வீரா பரம பதமே சிறில் முருகனவே முகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. திருப்பழனி ஆண்டிக்கு அரஹரோஹரா. பிரணவப் பொருளை தந்தைக்கு உபதேசித்த சுவாமிநாதனுக்காக பாதிமதி நதி. பாதிமதி நதி போதும் மணி ஜடைமா நாதரருளிய குமரேசா கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா காதும் ஒரு விழி காகமுற அருள் மாயன் அரித்திரு மருகோனே காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே ஆதி அயனோடு தேவர் சுரர் உலகாளும் வகையொரு சிறை மீளா ஆடும் மயிலினில் ஏறு அமரர்கள் சூழ வரும் இளையோனே சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரனுடலா வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே சுவாமி மலைதனில் உறைவோனே. சுவாமிமலை குருபரனுக்கு அரஹரோஹரா. சூரவதம் முடித்து கோபம் தணிய சுப்பிரமணியனாய் அருள் பாலிக்கும் திருத்தணி தலப்பாடல். நினைத்தது எத்தனை நினைத்ததெத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத தத்துவமோ சழியாமல் கதித்த நித்திய சித்து அருள்வாயே மனிதர் பக்தர் தமக்கு எளியோனே மதித்த முத்தமேடில் பெரியோனே ஜெனித்த புத்திரரில் சிறியோனே திருத்த
தனிப்பதியில் பெருமாளே கதித்த நித்திய சித்து அருள்வாயே திருத்தனிப்பதியில் பெருமாளே. திருத்தணிகை தீரனுக்கு அரஹரோஹரா. ஔவை பாட்டிக்கு கனிந்த பழமுதிர் சோலை உறையும் முருகனுக்கு காரணமதாக வந்து புவி மீதே காலன் அணுகாதி செய்து கதி காண நாரணன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே ஆர் அமுதமானதந்தி மணவாள ஆறு முகமிரண்டு விழியோனே சூரர் கிளை கதிர்வேலா சோலை மலை மேவி நின்ற பெருமாளே நாரண தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே சோலை மலை மேவி நின்ற பெருமாளே. சோலைமலை கிழவனுக்கு அரஹரோஹரா. மேலும் பல தலங்கள் சென்று 300க்கும் மேற்பட்ட ஆலயங்களில் வழிபட்ட பின் திருவண்ணாமலை சென்றடைந்தேன். அச்சமயம் திருவண்ணாமலையை ஆண்டு வந்த பிரபுடதேவராஜன் அடியேனை தனது அரசவைக்கு அழைத்து வாழ்த்தினான். அப்பொழுது அரசவை கவியான சம்பந்தாண்டனார் மன்னனை மகிழ்விக்க போட்டி ஒன்றுக்கு அழைத்தான். போட்டியின் நிபந்தனைப்படி சம்பந்தாண்டனாரும் அடியேனும் அவரவர் இஷ்ட தெய்வத்தை அனைவர் கண்முன் எழுந்தருளச் செய்தல் வேண்டும். மேலும் செய்ய இயலாதவர் திருவண்ணாமலையிலிருந்து வெளியேற்றப்படுவர் என்பதாகும். சம்பந்தாண்டனார் தனது இஷ்ட தெய்வமான காளி தேவியாருக்கு மிக விமரிசையாக பூஜைகளும் யாகங்களும் செய்தார். காளி தேவியார் ஏனோ காட்சியளிக்கவில்லை. அடியேன் மனமுருகி திருப்புகழ் பாடி பிரபுடதேவராஜனுக்கு நேரில் வந்து ஆசி வழங்க கந்த பெருமானிடம் வேண்டினேன். கார்த்திகேயன் மயில் மீது தோகைகள் படபடக்க தூணிலிருந்து வெளிப்பட்டார். கண்கொள்ளா காட்சியல்லவா அது! 1000 கோடி சூரியன்களை விட பிரகாசமாக காட்சியளித்த கடம்பனின் அருள் ஒளி தாங்க முடியாமல் அரசன் மந்திரிகள் உட்பட கூடியிருந்த அனைவரும் பார்வை இழந்தனர். சம்பந்தாண்டனார் திருவண்ணாமலையிலிருந்து வெளியேறினார். வள்ளிக்கணவன் அடியேனது கனவில் தோன்றி வயலூர் செல்ல பணித்தார். அங்கு சில காலம் தங்கியிருந்து பாடல்கள் பாடினேன். பிறகு விராலிமலையில் அஷ்டமா சித்தியும், பழனியில் ஜபமாலையும், சுவாமி மலையில் பிரணவ உபதேசமும் பெற்றேன். திருவண்ணாமலை திரும்பிக் கொண்டிருந்த போது பல கவிஞர்கள் செவி அருந்து எதிர்பட்டனர். வில்லிபுத்தூரார் என்பவர் கவியரங்கிற்கு அழைத்து தோற்றவர்களை இவ்வாறு செய்தது அறிந்து மனம் வருந்தினேன். போட்டியிட மறுப்பவர்களை ஏசி அவமானப்படுத்தி கவி பாட முடியாதபடி செய்து வந்ததை எண்ணி வேதனை அடைந்தேன். வில்லிபுத்தூரார் மேலும் இவ்வாறு செய்யாதிருக்க வலியச் சென்று அவருடன் கவியரங்கில் கலந்து கொண்டேன். வில்லிபுத்தூரார் பாடிய பாடல்களுக்கு தகுந்த விளக்கம் அளித்தேன். அடியேன் கந்தர் அந்தாதி பாடிய போது 54வது பாடலுக்கு வில்லிபுத்தூராரால் விளக்கமளிக்க இயலாமல் போகவே தனது தோல்வியினை ஒப்புக்கொண்டார். தனது செவியை அறுத்து விடுமாறு வேண்டினார். அடியேன் அவ்வாறு செய்ய மறுத்து வில்லிபுத்தூராரை மன்னித்து இத்தகைய செயல்களில் ஈடுபடாதிருக்க கோரி தனது புலமையை அறிவாற்றலை அறவழியில் செலுத்துமாறு பரிந்துரைத்தேன். நாடு கடத்தப்பட்ட சம்பந்தாண்டனார் மீண்டும் பிரபுடதேவராஜனுக்கு நட்பாகி கண் பார்வை இழந்த அனைவரும் அது நின்று மீண்டு வர அடியேனை பாரிஜாத மலர் எடுத்து வர கோரினார்.
அடியேனது தேகத்தினை விடுத்து அதனை கோயில் கோபுரத்தில் மறைத்து கிளி ரூபமாக பாரிஜாத மலரினை எடுத்து வரச் சென்றேன். மலரினை அடியேன் எடுத்து வருவதற்கு முன்பாகவே சம்பந்தாண்டனார் எப்படியோ அடியேன் விட்டு சென்ற தேகத்தினை கண்டு அதனை தீக்கு இரையாக்கி விட்டார். இதுவும் இறையருள்தான் என ஏற்றுக்கொண்டேன். அடியேனது இறை அனுபவத்தை உலகோருக்கு எடுத்து கூறும் விதமாக கந்தர் அனுபூதி கிளி ரூபமாகவே இருந்து பாடியுள்ளேன். இன்றும் திருவண்ணாமலை கோபுரத்தில் கிளியாகவே வீற்றிருக்கிறேன். அனைத்தும் கந்தன் நிகழ்த்தும் அற்புதம்தானே. கூடியிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். முருகாச்சரணம். அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் பாடல்களில் ஒன்றான அண்டர்பதி குடியேற என்ற பாடலுக்கு அபிநயம் செய்ய B5 திருப்புகழ் மாணவி செல்வி ஸ்ரவ்யாவை அழைக்கிறோம். அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல்களை பொருள் உணர்ந்து பாடும் அடியார்களின் வாழ்வு அமைதியும் ஆனந்தமும் நிறைந்ததாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இப்போது சிறுமி ஒருவர் அபிநயிக்க இருக்கும் திருப்புகழ் அருணகிரியார் இயற்றிய ஒரு சிறப்புமிக்க பாடல். முருகப்பெருமானின் அருளால் தேவர்கள் தாங்கள் இழந்த தேவலோகத்தை மீண்டும் பெறுகின்றனர். தேவேந்திரன் மீண்டும் தனது உலகில் குடியேறுகிறான். இதை நாம் மிக சுகமாக புதிய இல்லம் அல்லது நல்ல வாழ்வை பெறும் அருளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். வீடு வேறு கிடைப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அசுரர்களை அழித்து தேவர்களை மகிழ வைத்த இந்த நிகழ்வை கண்டு தேவர்கள், முனிவர்கள், சிவபெருமான், உமையாள், விநாயகர், இந்திரன், பிரம்மன், பூமண்டலம் மற்றும் எண் திசையில் உள்ளோரும் கண்டு மகிழ்கிறார்களாம். பாடலில் மகிழ் என்ற சொல்லை 4 முறை பிரயோகித்துள்ளார் அருணகிரியார். பின்னர் முருகப்பெருமானின் பெருமைகளை போற்றுகிறார். அவனது அழகையும் வலிமையையும் வர்ணிக்கிறார். தன் என்ற சொல் மகிழ்ச்சியை, அதாவது மன அமைதியை கொடுக்கிறது. இத்தகைய அருள், ஆனந்தம், அமைதி மற்றும் பக்தி நிறைந்த இந்த திருப்புகளை அபிநயிக்க வருகிறார் B5 திருப்புகழ் மாணவி செல்வி ஸ்ரவ்யா. ஆடியோ மேம் ஆடியோ இல்லையா மேம்? கேட்கலையா? கேட்கல மேம். இல்ல மியூட்ல இருக்கு. மியூட் ரிலீஸ் பண்ணிக்கோங்க மேம். ஓகே ஓகே, சாரி. Thank you so much மேம். ஒரு நிமிஷம் திருப்பி ஷேர் பண்றேன். சாரி. அண்டர்மணி 192ஆம் பாட்டு. அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மன்னம் மகிழ் மீற அருளாலே. அண்டர்மணி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மன்னம் மகிழ் மீற அருளாலே. அந்தரியோடுடனாடும் சங்கரனும் மகிழ்கூறு ஐங்கரனும் உம்மையாடும் மகிழ்வாக. அந்தரியோடுடனாடும் சங்கரனும் மகிழ்கூறு ஐங்கரனும் உம்மையாடும் மகிழ்வாக. மண்டலமும் முனிவோரும் எண்டிசையில் உள்ள பேரும் மஞ்சினரும் மையனாரும் இருக்கான. மண்டலமும் முனிவோரும் எண்டிசையில் உள்ள பேரும்
மைந்துமையில் உடல் நாடி வரவேணும் முருக பங்கையுடன் அறிதாலும் இன்பமுற மகி கூற மைந்துமையில் உடல் நாடி வரவேணும் முருக மைந்துமையிலுடன் நாடி வரவேணும் மைந்துமையிலுடன் நாடி வரவேணும் புண்டரிக வெளியான அண்டமகள் மனவாழ குந்தி நீரை அறிவாழ உயர்தோழ பொங்கு கடலுடன் நாகம் திங்கவரைகள் தாரே பொன்பரவை நதிவேது வருவேன கந்தரள மணி மார்ப செம்புலையிரூப கந்தமிழ் மிகுவேய மிகுகேன சந்ததமும் அடியார்கள் சிந்தையரை கொடியான தந்திருவைதனில் வேவே பெருமாளே முருகா தந்திருவைதனில் வேவே பெருமாளே மைதுமையிலுடன் ஆடி வரவேணும் முருகா தந்திருவைதனில் மேவே வரவேளே இசையால் திருப்புகழை கேட்டு ரசித்தோம். பரதத்தால் திருப்புகழை கண்டு களித்தோம். அடுத்து அருணகிரியாரின் திருப்புகழ் பாடல்களுக்கு இசையமைத்த மகான் குஹஸ்ரீ குருஜி எஸ் ராகவன் அவர்களை பற்றியும், அந்த இசையை நாம் பெறுவதற்கு வழிவகுத்த என்எஸ்எம் அமைப்பை பற்றியும், நமக்கு அந்த இசையை கற்றுத்தரும் நமது குரு திருமதி பத்மா சுப்பிரமணியன் அவர்களை பற்றியும் கேட்போம். முருகா சரணம். அனைவருக்கும் எனது பணிவான அன்பு கலந்த வணக்கங்கள். இனிய இசையால், இசை மலராய், இசை மழையாய், இல்லந்தோறும் தீஞ்சுவையாம் திருப்புகழ் மனம் பரப்பியவர் குஹஸ்ரீ குருஜி எஸ் ராகவன் அவர்கள். நமது குரு திருமதி பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் அவரது நேரடி சிஷ்யே ஆவார். அவர்கள் ஒவ்வொரு வகுப்பிலும் தனது குருஜியை பற்றிய பல்வேறு விஷயங்களை நம்முடன் பகிர்ந்துள்ளார்கள். குருஜி எஸ் ராகவன் அவர்கள் திருச்செந்தூர் அருகில் உள்ள ஆறுமுக மங்கலத்தில் பிறந்தவர். இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்டவர். அவரது பெற்றோர் சீரலைவாய் கந்த பெருமானிடம் முறையிட்டு விரதம் இருந்து சிகிச்சை அளித்தனர். ஒரு மண்டல முடிவில் அவன் அருளால் கடற்கரை மணலில் நடக்க ஆரம்பித்தார். பின்பு அவர் வித்வான் திரு வைத்தியநாத பாகவதரிடம் முறையாக இசை பயின்றார். திருப்புகழ் பாடல்களுக்கு அவற்றின் சந்தத்திற்கு ஏற்ப ராகங்கள் தாளங்கள் அமைத்து முருகனே வழி நடத்துவதாக உணர்ந்து அகமகிழ்ந்து இசை அமைத்தார். 1988 டெல்லியில் 3 மாணவர்களோடு திருப்புகழ் வகுப்பு தொடங்கினார். படிப்படியாக மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. அருணகிரிநாதர் குரு பூஜை விழாவும் படி விழாவும் 1965 ஜனவரி 1 டெல்லியில் குருஜியின் தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. திருப்புகழ் அன்பர்களை எல்லாம் ஒரு குடையின் கீழ் அன்பெனும் சங்கிலியால் இணைத்து 1987 திருப்புகழ் அன்பர்கள் அமைப்பை டெல்லியில் பதிவு செய்தார். திருப்புகழ் இசை வழிபாடு என்னும் புத்தகமும் வெளியிட்டார். அதற்கு உதவும் வகையில் இசை நாடாக்களையும் வழங்கினார். அவரது சிஷ்யர்கள் மூலம் உலகெங்கும் திருப்புகழ் பரவியது. கௌமாரம் இணையதளம் மூலம் திருப்புகழ் பாடல்கள்
உரை விளக்கம், குருஜியின் இசை நாடாக்கள் இவற்றை இணைத்து தந்தவர் திரு AS மணி அவர்கள். இந்த கௌமாரம்.com என்ற அமைப்பு திருப்புகழை திக்கட்டும் பரப்புவதில் சிறந்த பங்கு வகிக்கிறது. திருப்புகழ் தொண்டர், திருப்புகழ் கானரத்னா என்ற பட்டங்கள் பெற்றவர். லண்டன், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளிலும் திருப்புகழ் இசை வழிபாடு விமர்சையாக நடத்தியுள்ளார். சத்சங்கம் மூலம் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்பும் அவிரோதமும் நமக்கு வேண்டும். தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்று இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் என்ற கந்தர் அலங்கார வரிகளை வாழ்க்கையின் தாரக மந்திரமாக வலியுறுத்தியவர். ஞான சித்தி சித்திர நித்த தமிழால் வேலன் புகழ்பாட இசை பயில் ஷடாட்சரத்தால் இகபர சௌபாக்கியம் பெற தன் இசையால் வழிவகுத்தவர். ரகுராமன் சிந்தை மகிழ் மருகோனின் கமல பதம் நாடி மனம் உருகி உள்ளத்தே அமுதூரி திருப்புகழ் ஓதும் இடங்களிலெல்லாம் குருஜி ராகவன் அவர்களின் சாநித்தியத்தை உணர முடியும், உணரலாம், உணர்வோமாக. அடுத்து, சனாதன தர்மத்தை நிலைநாட்ட இறைநாமம் எங்கும் எப்பொழுதும் இடைவிடாது ஒலிக்கச் செய்ய அன்பின் வழி நடந்திட சமுதாய நலனில் அக்கறை கொண்ட இரு சான்றோர்கள் பேராசிரியர் திரு தனுஷ்கோடி அவர்களும் திரு சிதம்பரம் அவர்களும் இணைந்து நெல்லை சகஸ்ரநாம மண்டலி என்ற அமைப்பை கோவிட் சமயத்தில் தொடங்கினார்கள். அவர்கள் இருவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை கற்றுக்கொள்ள பல வகுப்புகளை இணையதளம் மூலம் நாள் முழுதும் நடத்தி வருகின்றன. 6 ஆண்டு காலத்தில் இது ஒரு ஆலமரமாய் தழைத்து இனியதோர் ஆன்மீக பல்கலைக்கழகமாய் இமய சிகரமாய் திகழ்கின்றது. இந்த அமைப்பின் சிறந்த அம்சம் எதுவெனில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. அந்த பல்வேறு வகுப்புகளில் ஒன்றுதான் முருகன் புகழ்பாட உதவும் திருப்புகழ் வகுப்பு. இந்த வகுப்பு நமக்கு எப்படி கிடைத்தது என்பதை முதலில் பார்ப்போம். நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய திருமதி பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் நமக்கு குருவாக கிடைத்ததும் கந்தன் அருளாலே. திருப்புகழ் அன்பர்கள் குழு ஒன்று 2020 புனித யாத்திரையாக திருச்செந்தூர், ஆறுமுகமங்கலம், திருநெல்வேலி வந்துள்ளனர். அந்த சமயம் இறைவன் செயலால் சிதம்பரம் ஐயா அவர்களை கோவிலில் சந்திக்க நேர்ந்தது. அவர்களிடம் தினமும் ஒரு பாடல் என்ற வகையில் கந்தர் அனுபூதிக்கு பொருளும் பொருள் விளக்கமும் யாராவது வழங்க முடியுமா என்று வினவினார். உடனே அனைவரும் ஏகோபித்த குரலில் முன்மொழிந்த பெயர் நம் குருவின் பெயர். அவர்கள் வேல் விருத்தம் என்ற கட்சவி அஞ்சல் அமைப்பின் மூலம் 2020 ஆண்டு ஆகஸ்ட் 17 முதல் அக்டோபர் 6 வரை தொடர்ச்சியாக 51 நாட்கள் மிக சிறந்த முறையில் நம் குருவால் விளக்கம் செந்தமிழில் அளிக்கப்பட்டது. அவர்களின் திறமையை கண்டு வியந்து NSM நிர்வாகிகள் அவர்களை திருப்புகழ் கற்பிக்குமாறு வேண்டினர். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி இறை அருளுடன் 20/10/2020 முதல் பிரிவு வகுப்புகள் தொடங்கப்பட்டன. ஆண்டுக்கு ஒன்றாக வகுப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து இப்பொழுது 6 பிரிவு வகுப்புகள் நடைபெறுகின்றன. இந்த வயதிலும் நமது குரு ஒரு நல்லாசிரியருக்குரிய அனைத்து பண்புகளிலும் தலை சிறந்து விளங்குபவர். தனது குருஜியிடம் தான் கற்றதை இன்னும் மெருகேற்றி நமக்கு சொல்லித் தருவதில் மிகுந்த அக்கறை கொண்டவர். நேரம் தவறாதவர். வகுப்புகளை சரியான நேரத்தில் துவங்கி சரியான நேரத்தில் முடிப்பவர். ராகம், தாளம், பாவத்தோடு, பதப்பிரிவோடு, பொருள் விளக்கத்தோடு, தெளிவுடன், நிதானத்துடன் கற்றுத்தருபவர்கள். இசை நாடா அனுப்புவதோடு நின்று விடாமல் மீண்டும் வகுப்பில் திரும்ப திரும்ப நுணுக்கங்களை கற்றுத் தருபவர். திருப்புகழும் தமிழும் ஒன்றோடொன்று பிணைந்தது. அதனால் திருப்புகழை முழுமையாக கற்று தெரிய தமிழ் கற்று புலமை பெற்றவர்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுடன் தாயினும் சால பரிந்து ஊட்டுபவர்கள்.
கற்றதோடு நில்லாமல் நாம் பாட பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருபவர். மாதந்தோறும் மூல நட்சத்திரம் அன்று பஜனை, முருகன் விசேஷ நாட்களில் பஜனை, குருஜி ஏஎஸ் ராகவன் அவர்கள் நினைவு நாள் பஜனை என்று பல்வேறு வாய்ப்புகளை நமக்கு வழங்கி உள்ளார். ஒவ்வொரு பஜனையிலும் நாம் பெரும் தெய்வீக உணர்வை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. தினமும் ஒரு திருப்புகழ் பாடலுக்கு பொருள் விளக்கமும் நமது குரூப்பில் வழங்குகிறார்கள். 2022 முதல் தினமும் அனுபூதி மூலம் நாம் அனுபூதி நிலையை அடைய வழிவகுத்துள்ளார்கள். தினமும் அனுபூதியில் மாதம் 2 முறை மழலையர் பங்கு குறிப்பிடத்தக்க சிறந்த அம்சமாகும். குழந்தைகள் தெளிவாகவும் அழகாகவும் பாடுவது நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும். 2025 திருச்செந்தூரில் அலைகள் அனுபூதி என்ற நிகழ்ச்சி 1008 பள்ளி மாணவர்கள் பங்கேற்புடன் நடந்தது. இது ஒரு அரும்பெரும் சாதனை எனலாம். குழந்தைகள் மூலம் திருப்புகழை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் குழந்தைகள் பங்கேற்பை பல்வேறு வகைகளிலும் ஊக்குவிப்பார். அருணகிரிநாதர் குரு பூஜை விழா ஆண்டுதோறும் ஒரு முருகன் திருத்தலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதில் நாம் நம் குருவுடன் இணைந்து நேரில் பாடும் பாக்கியத்தை பெறுகிறோம். இவ்வாறாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமது NSM நிர்வாகிகளின் சீரிய தலைமையில் நமது குருவின் அயராத முயற்சியால் ஒருமித்த மனத்தோடு பணி செய்யும் ஒருங்கிணைப்பாளர்கள் பங்களிப்பினாலும் அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெறுகின்றன. நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அயராது உழைக்கும் நமது குருவுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். இறுதியாக இந்த வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக வினாடி வினா நிகழ்ச்சி. அதை நடத்தி தர நமது ஒருங்கிணைப்பாளர் திருமதி சித்ரா சங்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். முருகாசரணம். பத்மா மேம், வினாடி வினா ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸோ எண்ட் ஆஃப் இதில் NSM பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது மேம். ஓரிரு வார்த்தைகள் அவங்கள பற்றி சொல்றீங்களா மேம்? ஸோ தட் அதுக்குள்ள நாங்கள் வினாடி வினாவோட இது எடுத்துடுறோம் ஸ்லைட்ஸை. இப்போ இதை முடிச்சுடுங்க, கடைசியில தானே சொல்லணும். அது ஓகேவா மேம்? டைம் எடுத்தாலும் ஓகேவா மேம்? அது பாத்துக்கலாம். ஏன்னா இதை முடிச்சுட்டு அதுக்கு டைம் தந்தாப்புல 2 வார்த்தை சொல்லி முடிச்சுடுவேன். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஆரம்பிக்கலையா? எஸ் மேம், இந்த ஷேர் பண்றேன் மேம். ஷேர் ஒன் மினிட் மேம், ப்ராப்ளம் இருக்கு. முருகாசரணம். திருப்புகழ் வினாவிடை தொகுப்பு. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் என்னும் ஞானக்கடலில் மூழ்க தயாராகுங்கள். முருகப்பெருமானின் திருவடி நிழலில் அடைக்கலம் கொண்டு அகத்தின் ஆழங்களை அளவிடும் இந்த ஆன்மீக பயணத்தில் இணைந்திருங்கள். ஏனெனில் இது வெறும் கேள்வி பதில் அல்ல,
இது உள்ளத்தை உயர்த்தும் ஒரு தெய்வீக அழைப்பு. ஓகே, ரெடியா இருந்துக்கோங்க. ஸோ யாருனாலும் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. விடை தெரிஞ்சா மீனலோகா மேம் வந்து அவங்க கால் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மீனலோகா மேம் யாரோட பெயரை குறிப்பிடுறாங்களோ அவங்க அது பதில் சொல்லலாம். ஓகேவா? ஓகே, ரெடின்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி, முருகனின் 6 முகங்கள் யாவை? எந்த பாடல் இதனை விளக்குகிறது? முருகனின் 6 முகங்கள் யாவை? எந்த பாடல் இதனை விளக்குகிறது? மேம் கோஹோஸ்ட் பண்ணாதான் உங்களால மைக் ஆன் பண்ண முடியுமா? ஓகே, மியூட் பண்ணி விட்டுருங்கப்பா மேம். அப்போ இண்டிவிஜுவலா பாக்யலட்சுமி மேம். மேம் இல்லைன்னா இது குவிஸ் நடத்த முடியாது மேம். ஓகே மேம், நெல்லை சசன மண்டலியில கோஆர்டினேட்டர் இருக்கீங்களா? சாரி மேம், கேக்குதா? காஞ்சனா மேம் இருக்காங்க. காஞ்சனா மேம் சொல்லுங்க மேம். மேம் இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க மேம். ஏன்னா ஆன்சர் பண்ணணும் அவங்க. ஸோ இல்லைன்னா இதை இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் தான் கொடுக்கணும். ஓகேவா? சித்ரா நீங்களே ஆன்சர் கொடுத்துருங்க, பரவாயில்ல. ஓகே, இப்போ யாரெல்லாம் வந்து லைக் உங்களுக்கு கோஹோஸ்ட் ஆக்கியிருக்காங்களோ அவங்க ஆன்சர் பண்ணுங்க. தெரிஞ்சா அன்மியூட் பண்ணிடுறேன் மேம். எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். சாரி, அது ஒரு பெரிய வேலை தான். தேங்க்யூ மேம். பாக்யலட்சுமி ஆர்ஆர். முருகாசனமா ஏறுமுறையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று என்ற பாடலில் முருகனின் 6 முகங்கள் பற்றி விளக்கம் வருகிறது. முருகாசன். வெரி குட் மேம், சூப்பர் மேம். அதான் ஏறுமயில் ஏறி முகம் அந்த பாட்டு வந்து அதுதான் அந்த 6 முகங்களை பத்தி சொல்றதுக்கு இந்த ஸ்லைட். ஓகேவா? அடுத்த கேள்வி, மகிழ்வும் தன்னென்ற உணர்வும் பலமுறை இடம்பெறும் திருப்புகழ் எது? மகிழ்வும் தன்னென்ற உணர்வும் பலமுறை இடம்பெறும் திருப்புகழ் எது? அண்டர்பதி குடியேற. ஐயோ, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் மேம். இல்லைன்னா அடுத்த அந்த லைன் பாட முடிஞ்சா பாடுங்க, தெரிஞ்சிச்சுன்னா. புவனேஸ்வரி மேம். அண்டர்பதி குடியேற மண்டூரூரு மாற அந்த பாடல். ஓகே, சூப்பர் மேம், வெரி குட். ஸோ அதுக்கு சரியான விடை வந்து அண்டர்பதி குடியேற. ஸோ விளக்கம் வந்து கொடுத்துருக்கோம். தன் என்ற அந்த வெறும் வந்து குளிர்ச்சி மட்டுமல்ல, திவ்யமான சொல் வெறும் புற குளிர்ச்சியை மட்டும் குறிக்கவில்லை. அது முருகப்பெருமானின் திருவருளால் உள்ளம் நிறையும் ஆழமான உணர்வை உணர்த்துகிறது. ஆத்ம அமைதியும் பேரின்பமும் தருகிறது. ஓகேவா? தீய வினைகளின் தாபம் தணிந்து அகமும் புறமும் ஒருங்கே தெளிவுறும் அந்த தூய்மையான நிலையை இச்சொல்லின் அகப்பொருள் எல்லையற்ற பேரின்ப நிறைவையும் இது ஒரே சொல்லில் கொண்டுள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட், அறுபடை வீடுகள் எவை? அவற்றை வரிசைப்படுத்தியவர் யார்? அறுபடை வீடுகள் எவை? அவற்றை வரிசைப்படுத்தியவர் யார்? ஓகே, கேக்குதா மீனலோகா மேம்? கேக்குது மேம், கேக்குது. ஓகே, பராசக்தி மேம். பராசக்தி கே. பராசக்தி மேம். வணக்கம் முருகா. வணக்கம் சிவா. அறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருஆமீனன்குடி, சுவாமிமலை திரு ஏரகம், குன்றுதோராடல், பழமுதிர் சோலை. ஓகே மேம், அது வரிசைப்படுத்தியவர் யாருன்னு தெரியுமா மேம்? அருணகிரிநாதர். இல்ல மேம், தெரியல மேம். வர மேம். மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மீனலோகா மேம் அப்படி கால் அவுட் பண்ணுவாங்க. ப்ளீஸ். சசிகலா ஆனந்த். முருகாச்சரண மேடம். வரிசைப்படுத்தது யாருன்னு தெரியல மேடம், சாரி. ஓகே. சனகன் போஸ். சீரர் மேடம், பெரும்புருகாற்றுப்படையில் சொல்கிறார். வெரி குட் சார், வெரி குட், சூப்பர்.
சூப்பர். தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு ஸ்கிரீன், பட் நான் காட்டுறேன். ஓகே. அறுபடை வீடுகளை வரிசைப்படுத்தியவர் யாருக்கு? புலவர் நக்கீரர், சங்ககால புலவர். நூல் திருமுருகாற்றுப்படை, 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. சிறப்பு முருகனின் 6 திருக்கோயில்களை முறையாக வரிசைப்படுத்தியவர். ஓகேவா? சோ 6 படை வீடுகள் வந்து இப்பதான் சொன்னாங்க, பட் இன்னொரு தடவை நாங்க சொல்றோம். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, திருப்புகழ் படித்தவர்களுக்கு எளிதான கேள்வி. ஓகேவா? அடுத்த கேள்வி. கிருஷ்ண பரமாத்மா ரதம் ஓட்டியாக குறிப்பிடும் திருப்புகழ் பாடல்கள் 2 சொல்லவும். கிருஷ்ண பரமாத்மா ரதமோட்டியாக குறிப்பிடும் திருப்புகழ் பாடல்கள் 2 சொல்லவும். B1 to B5 சொல்லுங்களா? மீனலோகா மேம் கேக்குதா? கேக்குது மேம். ஓகே, தேங்க்யூ. செகண்ட் போஸ் ஐயா. முத்தை தரு பக்தி திருநகை அந்த பாடல்ல பச்சை புயல் மச்சத்தகு பொருள் பெருமாளே. பச்சை புயல்னா கிருஷ்ணர், அவர் மச்சத்தகு பொருள் சொல்ல வருது. சூப்பர் சார், சூப்பர். ஓகே, ஆன்சர் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். வேற நிறைய இன்னொரு பாடலும் இருக்குது. ஸோ சாய்ஸ்ரீ மேம், நீங்க ட்ரை அவுட் பண்றீங்களா மேம்? சாய்ஸ்ரீ மேம், லீடர்ஸ் வாங்க பார்ப்போம். ஓகே, ஆன்சர் சொல்லிடுறோம். ஓகேவா? அருணகிரிநாதர் திருமாலை முருகனின் மாமனாக பலவிடங்களில் போற்றி பாடியுள்ளார். மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக அருளிய கிருஷ்ண பரமாத்மாவின் பெருமையை யாரும் ஹேண்ட்ரைஸ் பண்ணாங்களா? திருப்புகழ் பாடல்கள் 2 வருமாறு. முதல் வந்து முத்தை தரு பத்தி திருநகை சார் இப்ப சொன்னாங்க. சோ இந்த சாரி பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக, இந்த அற்புதமான வரியில் கிருஷ்ணர் தமது சுதர்சன சக்கரத்தில் பட்ட பகலிலேயே சூரியனை மறைத்து இரவாக்கிய அதிசய செயலை அருணகிரிநாதர் வியப்புடன் எடுத்துரைக்கிறார். இறைவனின் அளவிலா சக்தியையும் அருளையும் இவ்வரிகள் கண்முன் நிறுத்துகின்றன. ஓகேவா? அடுத்தது வந்து முத்து நவரத்ன அப்படின்ற திருப்புகழ் பாடல்கள்ல இருக்கு. போஸ் சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப 10 முடி தத்துவம் அந்த வரிகள்ல இப்பாடலில் ராவணனுடைய 10 தலைகளும் சிதறும்படி அம்பை செலுத்திய ராமனாகிய திருமால் அர்ஜுனன் மகாபாரத போரில் வெற்றி பெறும் வகையில் கண்ணனாக வந்து தேரை செலுத்திய அந்த வரி. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். அடுத்த கேள்வி. ஓகே, கோபிப்பவன் கோபிக்க அறியாதவன் ஒரே பாடலில் முருகனை இவ்விரு முரண்பட்ட நிலைகளில் அருணகிரிநாதர் எந்த பாடலில் குறிப்பிடுகிறார்? கோபிப்பவன் கோபிக்க அறியாதவன் ஒரே பாடலில் முருகனை இவ்விரு முரண்பட்ட நிலைகளில் அருணகிரிநாதர் எந்த பாடலில் குறிப்பிடுகிறார்? ஒரு வழிப்படாது மாதிரி அந்த பாட்டுல சொல்றேன். ஓகே, வெரி குட் மேம், சூப்பர். ஓகே, அந்த பாடல் நாங்க சொல்லிடுறோம். ஓகே ஓகே, விடை வந்து பாடல் ஒரு வழிப்படாது என்று தொடங்கும் சோமநாத மடம் திருப்புகழ். இந்த பாடலில் அருணகிரிநாதர் முருகனின் இருவேற்பட்ட இயல்புகளை அழகுற பாடியுள்ளார். கருணை உருவம், கோபிக்க அறியாதவன். ஓகேவா? ஒரு வழிப்படாது என்று தொடங்கும் அந்த பாடலில் வேறு முனிய அறியாத தேவர் என்ற வரியில் அடியார்கள் கோடி குறைகள் செய்தாலும் கோபிக்க அறியாதவர். இன்னொரு அதே பாடலில் முனியோனே என்ற வரி உள்ளது, சாரி என்ற வார்த்தை உள்ளது. அதற்கு அர்த்தம் வீர உருவம் கோபிப்பவன், அசுரர்களை அழிக்கும் போரில் கோபம் கொண்டு வெற்றி கொள்ளும் வீரனாகவும் முருகன் திகழ்கிறான். இவ்வாறு ஒரே பாடலில் முருகனின் கருணையையும் வீரத்தையும் இணைத்து
அருணகிரியார் தம் கவிதை திறனை வெளிப்படுத்தியுள்ளார். ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாம். இசையின் இருப்பிடமே இறைவன் என்பது எந்த பாடலிலும் மயில் விருத்தத்திலும் எவ்வாறு வெளிப்படுகிறது? புக் வச்சிருந்தா கூட ரெஃபர் பண்ணி சொல்லலாம். திருப்புகழ் புக் வச்சிருந்தா, புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி சொல்லலாம். யாமினி மேம். யாமினி மேம். யாமினி மேம். மியூட் பண்ண முடியல போல. ராஜிநாதன் மேம். ராஜிநாதன் மேம். ராஜிநாதன் மேம். ஸ்ரீ கார்த்தி. ஸ்ரீ கார்த்தி 12. அன்மியூட் பண்ண முடியுதா உங்களால? சாவித்ரி மேம். சாவித்ரி மேம். மேம் எல்லாரையும் மியூட் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. ஓகே, எவ்ரி ஓகே. இப்ப பேச சொல்லுங்க மேம். இப்ப கேட்க சொல்லுங்க. ஓகே. யாமினி மேம். யாமினி மேம். யாமினி மேம். வருதா? சாவித்ரி லட்சுமி நாராயண் மேம். இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிருக்காங்க மேம், அன்மியூட்டுக்கு போற மாதிரி. அதனால அவளால பண்ண முடியல. இப்ப யார கூப்பிடுறேன்? யாமினி மேமியா? ஆமா மேம். யாமினி மேம், நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. நான் கோஹோஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு நீங்க பேச முடியும். ஒரே நிமிஷம். ஓகே மேம், ஒரு 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரே நிமிஷம் யாமினி மேம்க்கு போறேன். ஓகே யாமினி மேம், இப்ப நீங்க பேசுங்க. மேம் இயல் இசையில மேம் எனக்கு சரியா தெரியல, பட் இயல் இசையில் உச்சித்த அந்த பாட்டுங்களா? இல்ல மேம், இல்ல. ஓகே, நான் விடையை சொல்லிடுறேன், டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால. ஓகே, இசையின் இருப்பிடம் நாத தத்துவம். ஓகேவா? நாதம் என்பது இசையின் ஆதி வடிவம். இறைவன் அந்த நாதத்தின் திருவுருவமாகவே போற்றப்படுகிறான். ஒளியில் தோன்றி ஒளியாகவே நிலைத்திருக்கும் பரம்பொருளாக. அதுக்கு திருப்புகழ் பாடல்கள் வந்து காதி மோதி நாதவிந்து கலாதி நமோ நம என்று தொடங்கும் திருப்புகழ் பாடல்களில் நாத ரூப அப்படின்றது அர்த்தம் வந்து இசை உருவத்தோணை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் மயில் விருத்தத்தில் வந்து 6வது மயில் விருத்தம் சிந்து பைரவி ராகம். கீதம் ஆகிய சுராலயன் இசைக்கு ஆதாரமான 7 ஸ்வரங்களுக்கும் இருப்பிடமானவன். ஓகேவா? சோ இதுதான் அதோட அதோட அந்த பாட்டுக்கு விடை, அந்த கேள்விக்கு விடை. சாரி, 7வது கொஸ்டின். 3 minutes தான் இருக்கு மேம். ஓகே ஓகே. பிள்ளையாருக்கு என்னென்ன நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் எந்த பாடல் விளக்குகிறது? இது ஈஸி தான், சீக்கிரம் சொல்லிருங்க யாராவது. பக்கரை விசித்திரமணியில இக்கவரை நற்கனிகள், இதுல வந்து சர்க்கரை, முக்கணிகள், நெய், பால், பச்சரிசி அப்படின்றது 2வது இதுல இருக்குது. அடுத்தது அனுபூதி சொல் இடம்பெறும் பாடல், திருப்புகழ் பாடல். சீக்கிரம், டைம் ஆகுது, 3 minutes தான். விசாலாட்சி மேம் சொல்லுங்க மேம். சாய்ஸ்ரீ மேம். மீட்டிங் ஹோஸ்ட் கருப்பச்சூரி அந்த பாட்டுல திருப்பற்பாடு அனுபூதின்னு வரும் இல்லையா? ஓகே மேம், சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. வேற ஒரு பாடல்கள், சில பாடல்களும் இருக்கு, பட் நாங்க மேம் வந்து கருப்பற்றூரி சொன்னதுனால விசாலாட்சி மேம் டக்குன்னு சொல்லுங்க மேம். ஓகே, என்ன மேம்? கந்தர் அனுபூதியில அனுபூதின்னு. தேங்க்யூ மேம். நான் அதை விடை சொல்லிடுறேன். தசையாகிய என்று தொடங்கும் கருவூர் திருத்தல பாடல். ஓகேவா? அது பதி பாவனை யுற்ற அனுபூதியில் அப்படியே அடைவித்தருள்வாயே என்ற வார்த்தை. ஓகேவா? அதாவது இறைவனோடு இரண்டர கலக்கும் மோட்ச நிலை. அடுத்தது திருப்புகழில்
காவேரி நதியை பற்றி குறிப்பிடும் அந்த பாடல்கள் எவை? அந்த பாடல்களில் நதியின் புனித சிறப்பு எவ்வாறு கூறப்படுகிறது? அட்லீஸ்ட் அந்த பாடல்கள் மட்டும் சொன்னா போதும், டைம் இல்ல. சாய்ஸ்ரீ மேம். சாய்ஸ்ரீ மேம். ஓரொரு வாயில் சாங்ல அந்த லாஸ்ட் காவிரி வடகரை வரும் இல்லையா? ஓகே, சூப்பர் அது சூப்பர் ஒண்ணு மேம். இப்ப ஞாபகம் வருது மேம். வேற யாராவது சொல்லுங்க டக்குன்னு. சாரி, ஸ்பீடா. மேம் இதுல கோஹோஸ்ட்ல இருக்கவால மட்டும் இப்போதைக்கு கூப்பிடுங்க. ஓகே அன்மியூட் ஓகே பண்ணாலும் அது ஓடிட்டு ஓகே. இருக்கு. நான் வந்து சரி மேம். ஓகே, நான் ஆன்சர் சொல்லிடுறேன். வெண்மரம். அரிமருகோனே ஜெகமாயை நாவேறு. ஓகேவா? இதோட விளக்கம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்ல, சாரி. கடைசி ஒரு கேள்வி. சீர்பாத வகுப்பில் தசாவதாரத்தில் 2 சொல்லவும். அந்த சீர்பாத வகுப்புல தசாவதாரம் 2 சொல்லியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்கு. அது என்னது? அது எந்த அவதாரம்? 2 அவதாரம். 1 minute தான் இருக்கு மீட்டிங் முடிய. சீக்கிரம் சொல்லுங்க. சியா சத்யா மேம், புவனேஸ்வரி மேம். நரசிம்ம அவதாரம். கரெக்ட். அது வந்து 9வது லைன் வரிகளையும் 10வது லைன்லயும் இருக்கு. சோ போய் பாத்துக்கோங்க. ஓகேவா? நரசிம்மர், வாமனன் அவதாரம், இரண்யனும் அப்படின்னு வந்திருக்கும். சோ பாத்துக்கோங்க. நன்றி. இந்த வாய்ப்பு NSM அளித்ததற்கு மிகவும் நன்றி. நன்றி குருஜிக்கும் நன்றி. இந்த வகுப்பை ஒருங்கிணைத்து கொடுத்து இந்த நிகழ்ச்சியை மிகவும் அருமையாக பாடல் மற்றும் வினாடி வினாவில் முக்கியமான கேள்விகளை மற்றவர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு முக்கியமாக கரெக்டான நேரத்தில் முடித்து கொடுத்ததற்கு நன்றி. மண்டலி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குருஜி எனக்காக இந்த 1/2 மணி நேரம் முன்னாடி இது பண்ணீங்க, அதுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி ரெடியா இருக்கீங்களா? பத்மா மேம், ஒரு செகண்ட் மட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. முருகாச்சரணம். தேங்க்யூ. குருஜி பேசுங்க, ஒரு நிமிஷம் பேசிடுறேன். நீங்க எஸ் சார், மேம் பேசலாம். ஓகே குருஜி, நீங்க குருஜி மேடம் நீங்க பேசுனா பேசுங்க. அந்த முருகனின் 6 முகங்களை பத்தி சொன்னா, அதுல வந்துட்டு ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளங்களிலோட மயில் மீது ஏறி விளையாடுகிறார். அடுத்தது நமக்கு ஈஸ்வருக்கு ஞான உபதேசம் செய்த முகம் ஒன்றே, நமக்கு குருவாக வந்து உபதேசிக்கிறார். அடுத்து கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் என்பது நம் வினைகளை தீர்த்தருள்கிறார். குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, நமது மாயை பாசங்களை வேலால் உருவி அப்படியே ஒழித்து அருளுகிறார். வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, நம்மை தன்னோடு இணைத்துக் கொள்கிறார். அப்படியே புணர்த்தி அருளி, அதுதான் வள்ளி மனம்ங்கிறது. வள்ளி சன்மார்க்கம் என்பது அதுதான். நம்முடைய அந்த ஆணவ மலத்தை எல்லாம் நீக்கி குருவாக வந்து நம்மளுடைய ஒழுத்தழு அகங்காரத்தை அழித்து நம்மை அவரோடு இணைத்து அருள்கிறது. 6 திருமுகங்கள். இந்த 6 திருமுகங்களில் 5 திருமுகங்கள் இறைவன் என்னதும் உமையின் திருமுகம் 1 அனைத்தும் சேர்த்து நமக்கு தருவதால் மிக பர சௌபாகியம் நமக்கு வந்தடைகிறது. முருகாச்சரணம். நன்றி. தேங்க்யூ மேம். எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணு. எஸ் மேம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க. மேம் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆஃப் பண்ணிக்கலாம் மேம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்துமதி மேம் இருக்காங்க.